Hello, this is Sindhil. Welcome to English Space Asaya. In this video, we are going to see very important topic. Okay, நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் தென் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகே, ஸோ 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டீங்களா? ஏன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் அதிகமான கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 30 days கிளாஸ் எல்லாரும் பார்த்துருங்க. இன்னும் பார்க்காதவங்க நம்ம சேனலோட நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல 30 days ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸோட லிங்க் கொடுக்குறேன். அதை பிளேலிஸ்டோட லிங்க், அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 30 வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். In this video we are going to talk about very interesting topic. And what is the topic? அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கும்போது then or than. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ரெண்டு வார்த்தைகளோட உச்சரிப்புகள் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் the meaning is entirely different. ஓகே, ஸோ மீனிங் வந்து அப்படியே மாறும், வித்தியாசமா இருக்கும் ரெண்டுக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் நோ how to pronounce these words in English. ஸோ எப்படி நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட். இதை வந்து நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா THEN. ஓகே, இட்ஸ் தென், இட்ஸ் தென். ஓகே, தென் 10 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 10 அதே மாதிரி தான் தென். ஓகே, ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? THAN. இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா தேன். அவ்வளவுதான், தேன். கொஞ்சம் அந்த ஏ சவுண்ட் கொஞ்சம் அதிகமா வரும். எப்படி வரும் அப்படின்னா கேன், கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கேன் அதே மாதிரி தான் தேன். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு ப்ரொனவுன்ஸ் திஸ் வேர்ட் அஸ் தென். தென் அப்படின்னு வாசிக்கணும், இதை வந்து தேன் அப்படின்னு வாசிக்கணும். ஓகே, ஒரு சின்ன வித்தியாசம் தான், ரைட்? ஸோ ப்ரொனன்சியேஷன்ல ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசம் வராது. ஓகே, ஸோ ஹியர் ஐ ஹவ் ரிட்டன் 3 sentences. ஓகே, இந்த 3 சென்டென்சஸையும் வந்து நான் தென் அண்ட் தேன் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஓகே, இதுல எதெல்லாம் கரெக்ட் எதெல்லாம் தப்பு அப்படிங்கறது இப்ப நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம ரீட் பண்ணி எது கரெக்ட் தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், he is taller than me. ஓகே, he is taller than me. கரெக்டா தப்பா? What do you think about it? What do you think? This sentence is correct or not? Yeah, so this is incorrect. Okay, so அது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன், ரைட்? அதுக்கு அடுத்து I have more money. என்கிட்ட அதிகமான பணம் இருக்கு than my sister. ஓகே, ஸோ என் சிஸ்டரை விட என்கிட்ட வந்து அதிகமான பணம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, கரெக்டா தப்பா? இங்க வந்து THAN யூஸ் பண்ணியிருக்கேன். What do you think? If you think it is correct, yes, it is correct. நீங்க கரெக்ட் நினைச்சீங்கன்னா இது கரெக்ட். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், I ate breakfast. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவு. நான் காலை உணவு சாப்பிட்டேன். And then I went to school. நான் அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல THAN யூஸ் பண்ணியிருக்கேன். What do you think about it? Is this correct? This is incorrect. Okay, and I'm going to explain why. Okay, so மூணுமே வந்து சில பேர் கரெக்டான ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் தப்பான ஆன்சர்ஸும் பண்ணியிருப்பீங்க. I'm going to explain எந்த இடத்துல வந்து நம்ம தென் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல தேன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So don't skip the video because it is very important topic in English. So wherever you go, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா பேசதான் செய்வோம். ஈவன் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பும்போது என்ன பண்ணிட்டு இருக்க, வாட் ஆர் யூ டூயிங், ஸோ அந்த மாதிரி பேசிட்டு ஸோ கடைசி நம்ம என்ன கேட்போம், அப்புறம் தென் அப்படிதான் நம்ம கேட்போம். So this is what I'm going to explain the difference between these two words, then and then. Okay, let's see the difference. Okay friends, so first I'm going to talk about the word then. Okay, then அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ இதுக்கு வாட் இஸ் த மீனிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஆஃபன் அட் த பிகினிங் ஆர் எண்ட், தென் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல அல்லது கடைசியில வரலாம். ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி சீக்வன்ஸ், சீக்வன்ஸ் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் காலையில எந்திரிச்சேன், ஓகே, அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சீக்வன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் காலையில எந்திரிச்சேன், அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனேன். ஸோ இந்த தென் அப்படிங்கிறதுக்கு ஒரு தமிழ்ல ஒரு மீனிங் வந்து அப்புறம் ஆர் அப்புறம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அப்புறம் அப்படின்னு அர்த்தம். சீக்வன்ஸ்.
ஓகே, நான் வந்து என்ன சொல்றது, நான் ஸ்கூலுக்கு போனேன், அப்புறம் நான் படிச்சேன், நான் ஸ்கூலுக்கு போனேன், அப்புறம் நான் எக்ஸாம் எழுதினேன். ஓகே, சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க, அதுக்கு அடுத்து நீங்க என்ன வேலையை பண்ணீங்களோ அதை சொல்றதுக்கு நீங்க தென் யூஸ் பண்ணலாம். காட் இட்? ஓகே. சோ அதே மாதிரி தென் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல அல்லது கடைசியில வரலாம். பட் இது வந்து நாட் நெசசரி, இதுதான் வரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் ஆஃபன், ஆஃபன்னா அடிக்கடி, நம்ம நிறைய சென்டென்சஸ்ல அப்படிதான் வரும். ஓகே, so you have to know about it. And the example sentences, I finished my work. Okay, so இது ஒரு sentence, I finished my work. So what is the meaning? நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். And then, and அப்படின்னா மற்றும், then அப்படின்னா அப்புறம். ஓகே, என் வேலையை முடிச்சிட்டேன். Then, THEN. ஓகே, then அப்புறம் went to meet some friends. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக நான் வெளியே போயிட்டேன். ஓகே, போனேன், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போனேன். So this is a sequence, this is the order. Okay, so first I finished my work. நான் வந்து முதல்ல என்னோட வேலையை முடிச்சிட்டேன், ரைட்? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ். அடுத்த சென்டென்ஸ் என்ன? அடுத்த சென்டென்ஸ் எங்க ஆரம்பிக்குது? went to meet some friends. நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போனேன். அது ரெண்டையும் சேர்க்குது. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் then, இந்த இடத்துல THAN போட்டா தப்பு. ஓகே, so then went to meet some friends. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக போனேன். ஓகே, so order, அதுதான் நான் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்க, at the beginning, ரெண்டாவது சென்டென்ஸோட ஆரம்பத்துல தான் வருது, பாத்தீங்களா? I mean, okay. So second example, we went to the party. Okay, we went to the party. நாங்க பார்ட்டிக்கு போனோம். And then ate dinner. பார்ட்டிக்கு போனோம், அப்புறமா சாப்பிட்டோம். And then அப்படின்னா அப்புறம். So first இங்க என்ன நடந்தது? We went to the party. நாங்க பார்ட்டிக்கு போனோம். And then அப்புறமா என்ன பண்ணீங்க? ate dinner. dinner சாப்பிட்டீங்க. ஓகே, so புரிஞ்சிட்டீங்களா? ஈஸியா இருக்கா? Is this easy to understand? ஈஸியா இருந்தா கமெண்ட்ல ஒரு எஸ் போடுங்க. Okay, so this concept is very easy concept, easy to understand, but this concept is very very important. Okay, நம்ம வந்து fluent இங்கிலீஷ் பேசணும் அப்படி நினைச்சீங்கன்னா these kind of topics are very important to improve your English. Okay, இங்கிலீஷ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு these topics are very important topics. Okay, so திரும்ப ஒரு தடவை நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். So then அப்படிங்கிறது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவா சீக்வன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த விஷயத்த பண்ணேன், அதுக்கப்புறமா இந்த விஷயத்த பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த தென் வந்து ஒரு சென்டென்ஸோட ஆரம்பத்துல அல்லது வந்து கடைசியில வரலாம். அதே மாதிரி வேற என்ன இருக்கு? ஸோ இந்த ரெண்டு ரூல் தான். ஓகே, தென் அப்படிங்கிறது தமிழ் மீனிங் வந்து அப்புறம். ஓகே, ஸோ வாட்ஸ்அப்ல வந்து யூ ஆர் டெக்ஸ்டிங் டு சம் ஒன், யாருக்காவது நீங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஹாய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவங்க பதிலுக்கு ஹாய். ஓகே, ஹவ் ஆர் யூ? ஐ எம் ஃபைன். வாட் ஆர் யூ டூயிங்? ஐ எம் ஈட்டிங். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேள்வி நம்ம கேட்போம்? தென் அப்படிங்கக்கூடிய அந்த கேள்வி கேட்போமா? தென் அப்படின்னா அப்புறம். ஸோ சீக்வன்ஸ், ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக யூ ஷுட் யூஸ் த வேர்ட் தென். ஓகே, THEN. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியா இருக்கா? ஓகே, இதுக்கு இன்னொரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் தேன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, okay, so here are the examples for the word then. Okay, so கரெக்டா நீங்க யோசிங்க. பட் ஓகே, so ஒவ்வொரு சென்டென்ஸா யோசிச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க, finish your homework. முதல்ல உன் ஹோம்வொர்க்கை பண்ணு, முடி. and blank you can watch TV. அதுக்கப்புறமா நீ டிவி பார்க்க முடியும். so finish your homework first. okay, உன்னோட ஹோம்வொர்க்கை ஃபர்ஸ்ட் பண்ணு, and then you can watch TV. and then அதுக்கப்புறமா. okay, அப்புறம் then. okay, read it again. finish your homework and then you can watch TV. next example, I ate breakfast. I ate breakfast. நான் காலை உணவு சாப்பிட்டேன். and blank I went to work. அதுக்கப்புறமா நீங்க வேலைக்கு போனீங்க. அப்ப ரெண்டு செயல் நடக்குது. முதல்ல என்ன பண்ணீங்க? I ate breakfast. நான் காலை உணவு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் I went to work. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனேன். அப்ப இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? then, THEN. okay, very good. next example, I ate a burger. okay, burger தெரியும்ல, எல்லாரும் சாப்பிட்டிருப்பீங்கல. பர்கர் சாப்பிடாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. okay, I ate a burger. okay, நான் வந்து ஒரு பர்கர் சாப்பிட்டேன். blank went to bed. okay, நான் வந்து தூங்க போயிட்டேன். went to bed means நான் தூங்க போனேன்.
அப்ப ரெண்டையும் சேர்க்கறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ரெண்டு சீக்வன்ஸ். முதல்ல பர்கர் சாப்பிட்டாச்சு, then went to bed. அவ்வளவுதான். So then I ate a burger, then went to bed. Got it? Next example. Okay, யாராவது உங்கள்கிட்ட வழி கேட்குறாங்க, அப்புறம் நம்ம எப்படி சொல்லுவோம்? Turn right at the next street, அல்லது turn right at the end of this road. இந்த ரோட்ல அல்லது அடுத்த தெருவில் வந்து நீங்க ஒரு வலது பக்கமா நீங்க திரும்பணும். Dash turn left. வலது பக்கமா திரும்பி அதுக்கப்புறமா இடது பக்கமா திரும்பணும் அப்படின்னு சொல்லணும். அப்ப ரெண்டு செயல் நடக்குது. முதல்ல turn right at the next street. அடுத்த தெருவில் வலது பக்கமா திரும்புங்க. Dash turn left. அதுக்கப்புறமா இடது பக்கமா திரும்பணும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்ப என்ன யூஸ் பண்ணணும்? Then. ஓகே, ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கு ஆன்சர் தெரியும் நினைக்கிறேன், கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டவுன்லோட் த ஃபைல் ஃபர்ஸ்ட். டவுன்லோட் த ஃபைல் ஃபர்ஸ்ட். முதல்ல இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணு. ஓகே, ஏதாவது ஒரு இது நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா இந்த ஃபைலை முதல்ல டவுன்லோட் பண்ணு. blank install it. ஓகே, அப்புறமா அதை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இங்க என்ன வரும்? then. ஓகே, ஸ்பெல்லிங் மாத்தி போட்டீங்கன்னா மீனிங்கே மாறிடும். ஈஸியா இருக்கா? ஒரு வேளை ரீட் பண்ணிருங்க. இத எனக்கு பின்னாடி எப்படி சொல்லிட்டே வாங்க. finish your homework and then you can watch TV. I ate breakfast and then I went to work. I ate a burger then went to bed. Turn right at the next street, then turn left. Download the file first, then install it. ஓகே, ஈஸியா இருக்கா? எங்கெல்லாம் then யூஸ் பண்ண தெரிஞ்சிட்டீங்களா? ஓகே, இதுக்கு அப்புறமா நம்ம than பத்தி பார்க்கலாம். ஓகே, next I am going to teach you the word than. Okay, than. How to pronounce the word? than. Okay, than. can மாதிரி than அப்படின்னு வாசிக்கணும். Okay, and this word is used to compare. Okay, ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்றதுக்கு நம்ம than அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ கன்ஜங்ஷன், இது ஒரு இணைப்பு சொல். ஓகே, ஸோ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணும் போது, அவன் என்னை விட உயரமா இருக்கான், அவன் என்னை விட குட்டையா இருக்கான், ஓகே, அவன் என்னை விட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ஓகே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி கம்பேர் பண்றதுக்காக தான் நம்ம than அப்படிங்கக்கூடிய வார்த்தை யூஸ் பண்றோம். ஓகே, here are the examples. I am taller than my sister. Okay, I am taller than my sister. என்னோட சிஸ்டரை விட நான் உயரமா இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். your phone gets a better signal. உங்க போனுக்கு வந்து நல்ல சிக்னல் கிடைக்குது. than mine. mine அப்படின்னா என்னோட போனை விட, என்னுடையதை விட, என் போனை விட உங்க போனுக்கு நல்ல சிக்னல் கிடைக்குது. அப்ப கம்பேர் பண்றோம், அவங்க போனையும் நம்ம போனையும். அந்த இடத்துல நீங்க than யூஸ் பண்ணணும், டு கம்பேர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். it's more beautiful. it's more beautiful. அது ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. dash I imagined. நான் பண்ணதை விட அது அழகா இருக்கு. நம்ம கற்பனையில ஒன்று இருந்திருக்கும், அதை விட ஒரு பொருள் வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஸோ கம்பேர் பண்றீங்க, நேர்ல பாக்குறதுக்கும் உங்க கற்பனைக்கும் கம்பேர் பண்றீங்க. அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா than அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ than is the word and it is a conjunction which is used to compare two things or two persons. ஓகே, அதை கம்பேர் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம். got it? இப்போ வாசிங்க. I am taller than my sister. I am taller than my sister. நான் என் சிஸ்டரோட உயரமா இருக்கேன். your phone gets a better signal than mine. என் போனை விட உங்க போனுக்கு நல்ல சிக்னல் கிடைக்குது. it's more beautiful than I imagined. நான் கற்பனை பண்ணதை விட இது ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து thanக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா அதை விட, இதை விட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இதை விட அது அழகா இருக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள். ரைட்? I have more friends than you. உன்னை விட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. I have less friends than you. உன்னை விட எனக்கு குறையான ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கம்பேர் பண்றோம், அவனுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் நமக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் கம்பேர் பண்றோம். Do you understand the concept? ஓகே, ஸோ ஈஸியா இருக்கா? than யூஸ் பண்ணி புரிஞ்சுட்டீங்களா? Do you understand? ஓகே, புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா காமெண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு போடுங்க. ரைட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பார்க்கலாம். ரைட்? Okay, so here are the few examples for than. Okay, so first example, Ramu is smarter dash Raja. ராமு வந்து ராஜாவோட ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான். ஓகே, வேலை நல்லா செய்யறான் அல்லது பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஓகே, ஸோ ராமு இஸ் ஸ்மார்ட்டர் டேஷ் ராஜா. என்ன வரும்? than ராஜா, ராஜாவை விட அப்படின்னு அர்த்தம்.
ஓகே கம்பேர் பண்றோம் ராமு அண்ட் ராஜா ஓகே ரெண்டு பேரையும் நம்ம கம்பேர் பண்றோம் ரைட் நெக்ஸ்ட் ஒன் homemade food is healthier dash fast food homemade food is healthier okay homemade food வந்து ரொம்ப ஹெல்தியான food okay dash fast food னா என்னது fried rice noodles okay so இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது வீட்ல செய்யக்கூடிய ஃபுட் உணவுகள் வந்து ரொம்ப ஹெல்தியான உணவுகள் அப்படின்னு சொல்லணும் அப்ப கம்பேர் பண்றீங்க you are comparing homemade food and fast food okay இங்க என்ன வரும் அப்போ than fast food very good next one he is older dash you he is older அவன் வந்து உன்னை விட வயசு அதிகம் உன்னை விட பெரியவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா so he is older than you okay அவனையும் இன்னொருத்தரையும் கம்பேர் பண்றோம் ரைட் than ஸ்பெல்லிங் பார்த்து எழுதுங்க ரைட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் she can run faster dash I can okay she can run faster அவளால வந்து வேகமா ஓட முடியும் I can அப்படின்னா என்னால முடிஞ்சதை விட ஓகே அப்ப இங்க என்ன வரும் than I can ஓகே ஈஸியா இருக்கும் அவ்வளவுதான் okay she can run faster than I can என்னால ஓட முடிஞ்சதை விட அவளால வேகமா ஓட முடியும் அப்படின்னு அர்த்தம் ஓகே ரீட் பண்ணி பாருங்க Ramu is smarter than Raja homemade food is healthier than fast food he is older than you she can run faster than I can okay ஈஸியா இருக்கா ஓகே சோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन ஓகே உன்னை விட எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உன்னை விட எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதுக்கான ஆன்சரை காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க ஓகே நான் ஒரு 5 எண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க வந்து போஸ்ட் பண்ணிருங்க நான் 5 கவுண்ட் பண்ணுவேன் ஓகே your time starts now 1 2 3 4 5 போஸ்ட் பண்ணிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோ என்ன ஆன்சர் I have more friends than you அல்லது I have many friends than you இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கு நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இங்க வந்து நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன் ஓகே இதுல வந்து எங்கெல்லாம் தென் வரும் எங்கெல்லாம் தேன் வரும் நீங்க கண்டுபிடிக்கணும் ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல போட்டே வாங்க பொறுமையா ஒரு கொஸ்டினா ஆன்சர் பண்ணி ஐ மீன் ஒரு கொஸ்டினா நீங்க வந்து ஆன்சர் பண்ணி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க தப்பு விடாம போஸ்ட் பண்ணுங்க ஓகே உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லணும் 6 கொஸ்டினுக்கு எவ்வளவு கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க ஓகே ரைட் லெட்ஸ் பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் Sarah is taller dash her sister okay சாரா வந்து உயரமா இருக்காங்க அவங்களோட சிஸ்டரை விட அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க then வருமா இல்ல than வருமா it's than because you are comparing okay you are comparing the height யாரை கம்பேர் பண்றீங்க சாரா and her sister okay ரெண்டு பேரோட ஹைட்டை நம்ம வந்து கம்பேர் பண்றோம் அதுல வந்து சாரா வந்து உயரமா இருக்காங்க அவங்க சிஸ்டரை விட ஓகே அதுக்கு நம்ம than யூஸ் பண்றோம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்டடினா என்னது படி அப்படின்னு அர்த்தம் and dash relax படி அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதான் ஸ்டடி and என்ன வரும் then வருமா than வருமா ஸ்டடி and then relax okay and then relax ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் I prefer tea நான் எப்பவுமே நான் வந்து டீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் rather dash coffee காஃபியை விட நான் டீயை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொல்லணும் ஐ மீன் காஃபியை விட நான் டீ தான் அதிகமா குடிப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஸோ என்ன சொல்லுவீங்க ஐ ப்ரிஃபர் டீ ரேதர் தென் காஃபின்னு வருமா இல்ல தேன் காஃபின்னு வருமா தேன் காஃபி காஃபியை விட அப்ப இங்க டீயும் காஃபியும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி சொல்றீங்க ரைட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் திஸ் கார் இஸ் ஃபாஸ்டர் டேஷ் மை கார் இந்த கார் வந்து என் காரை விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்ப என்ன சொல்லுவீங்க ரெண்டு காரையும் கம்பேர் பண்ணுவீங்க ஒரு காரையும் அப்புறம் உங்களோட காரையும் கம்பேர் பண்றீங்க ஓகே உங்க காரை இன்னொரு காரோட கம்பேர் பண்றீங்க அப்ப என்ன சொல்லணும் than ஓகே வெரி குட் திஸ் கார் இஸ் ஃபாஸ்டர் than மை கார் அல்லது ஃபாஸ்டர் than mine ஓகே நெக்ஸ்ட் ஒன் யூ ஷுட் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து நீ வந்து உன் கைகளை கழுவ வேண்டும் and dash eat அப்புறமா சாப்பிடு ஓகே என்ன வரும் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டோம் முதல்ல கையை கழுவணும் அதுக்கப்புறமா சாப்பிடணும் சீக்வன்ஸ் ஓகே அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க ஆப்வியஸா then தான் வரும் ஓகே you should wash your hands first and then eat last example I sleep less
நான் வந்து கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன், குறைவா தான் தூங்குறேன். டேஷ் யூ, உன்னை விட நான் கம்மியான நேரம் தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப என்ன வரும்? கம்பேர் பண்றீங்க. ஐ ஸ்லீப் லெஸ் தேன் யூ. ஓகே, ஈஸியா இருக்கா? எங்கெல்லாம் தென் வரும், எங்கெல்லாம் தேன் வரும், கம்பேர் பண்றதுக்கு தேன், அப்புறம் சீக்வன்ஸ் இதை பண்ணு, அதுக்கப்புறமா இதை பண்ணுன்னு சொல்றதுக்கு தென். அவ்வளவுதான். ஓகே, எல்லாரும் 6 out of 6 எடுத்திருக்கீங்களா? எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஹோம்வொர்க். சீதா சிங்ஸ் பெட்டர் டேஷ் ராணி. ஓகே, ஸோ சீதா வந்து ராணியை விட நல்லா பாடுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்க என்ன வரும்? தேன் வருமா, தென் வருமா? உங்களோட ஆன்சர் என்னவோ அதை காமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம், நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.